வணக்கம் கதிரவன் ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஷ ராசிக்காரருக்கு ஜூலை 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில் பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள் அதுக்குள்ளெல்லாம் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ராசிக்கு இந்தந்த இடத்துல இருக்கும் பொழுது எது மாற ஒரு தாக்கத்தை கொடுக்க போறாருங்கிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி பிறக்க போகுது, எப்படி அந்த 30-31 நாட்கள் இருக்க போகுதுங்கிறது துல்லியமாக பார்க்க போறோம். இப்ப பாருங்க, மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாயே ரிஷபத்துல மாதம் முழுக்க 2ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனோட வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய ஒரு செவ்வாயாக, அஃப்ளிக்ஷன் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சனியின் பார்வை 3ஆம் பார்வை பெறுகிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. ஆனாலும் குருவால் பார்க்கப்பட்ட சனியாக இருக்கிறதுனால பெரிய தொல்லைகள் கிடையாது. இந்த 3ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய சனி வந்து என்ன கொடுக்குன்னா, கொஞ்சம் வேலை பளு, ஸ்ட்ரெஸ் கொடுப்பார். பட் இருந்தாலும் எல்லா விஷயம் ஓரளவுக்கு நல்லா தான் நடக்கும். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது வேலை தொழில் விஷயத்துல அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா அந்த குரு பயிற்சி ஆனது, ஜூலை மாதம் ஆனது அற்புதமான பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி புதன் எப்படி இருக்கிறார், 4ஆம் இடத்திலிருந்து வக்ர ரீதியாக 3ஆம் இடத்துக்கு ஆட்சி பலத்தோட வருவது இன்னுமே இந்த ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை, நல்ல லேர்னிங், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ற மாதிரி ஒரு மாதமாக இருக்குதுங்க. சுக்கிரனும் பாருங்க சிம்மத்துக்கு வந்துடுறார், 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார் மாதத்தின் முதல் வார முடிவிலே. ஸோ இதெல்லாமே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு தான். இப்போ ராசி அதிபதியும் நல்லா இருக்கிறார், குரு நல்லா இருக்கிறார், மேஷராசிக்கு விரயசனி போயிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஓவராலா இந்த ஜூலை மாதத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருக்கக்கூடிய அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு வேலை பளு, மாணவர்களா இருந்தாலும் சரி, படிப்புல இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்லோடு, ஒரு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அதிகமான அவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். வருமானத்துக்கு என்ன வழியோ அதை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே சமயத்தில் நிறையா டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் குழந்தைகள்னால நல்ல ஒரு பெனிஃபிட். சுக்கிரனே 5க்கு போய் இதுவரை கொஞ்சம் ஒரு விசேஷமான பலன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தைகளால ஒரு அனுகூலம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதே மாதிரி சனி வந்து 12ஆம் இடத்துலயே இருக்கிற சனி கண்டிப்பா விரயசனியாக இருந்து சில என்னதான் வருமானம் வந்தாலும் செலவுக்கு குறைவில்லாம போயிட்டு இருக்கு சாமிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு சுப விரயமாக ஒரு இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயங்கள்லாம் பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, அப்கிரேட் பண்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்குதான் செய்கிறது. ஸோ ஓவராலா குரு, சனி, ராகு, கேது. ராகு பாருங்க 11ஆம் இடத்துல இருக்கிறார், கேது 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பட் என்ன, இதுவரைக்கும் குரு ராகுவை பார்த்துட்டு இருந்தார், இந்த ஜூலை மாதம் பார்க்க போறது இல்லை. அதனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் குழந்தைகள்ல வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவா இருந்தாலும் அவங்களுக்காக செலவு பண்ண வேண்டியதா இருக்கும், சில மெனக்கெடுதலா இருக்கும். மூத்த சகோதரர்களுக்கு சில விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் உறவுகளையா இருக்கட்டும், மற்ற விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்புகள்லாம் இருக்கு. வெளிநாடு போகணும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாதிரியான மாறுதல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, திடீர்னு ஒரு விசா கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே கொஞ்சம் நன்றாக இருப்பதனாலையும், குரு 10ஆம் இடத்தை பார்க்கறனாலையும், விரயசனியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கறனாலும் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக செலவு பண்றது, பாசிட்டிவான விஷயத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதை தேடி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அதிகமாக உழைக்கக்கூடிய தருணம், அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. பட் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பப்போ ஆர்கியூமெண்ட்ஸ் வரலாம். குடும்பத்துக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும். என்னதான் நீங்க சொல்ற விஷயத்துல வந்து நியாயம் இருந்தாலும் எதிர்த்து இருக்கக்கூடியவர் மனைவியா இருந்தாலும் சரி, கணவரா இருந்தாலும் சரி, உங்களுடைய மேலதிகாரியா இருந்தாலும் சரி, சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய விஷயத்தை சொல்வதற்காக நம்ம அழுத்தத்தோட சொல்லும் பொழுது அது ஆர்குமெண்ட்ஸாக போய் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ மேஷராசிக்காரர்கள் நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நமக்கு எது நியாயமா படுகிறதோ அது அடுத்தவங்களுக்கு நியாயமா படணுங்கிற அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு ஓரளவுக்கு நம்மளுடைய வேலை, தொழில், அன்றாட செய்யக்கூடிய நம்மளுடைய கடமைகளை தவறாமல் செய்யக்கூடிய ஒரு ஃபோக்கஸான ஒரு மைண்ட் செட்டு, அதிகம் மற்றவங்ககிட்ட இருந்து
ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்காத ஒரு அமைப்பு மாற நீங்க போயிட்டீங்கன்னா இந்த மாதம் ஜூலை மாதம் 2026 அப்படி ஒன்றும் தவறான மாதமாக இல்லாமல் நல்ல விசேஷ பலன்கள், நல்லாவே ப்ரொக்ரஸிவான பலன்கள், அடுத்து வரக்கூடிய தொழில் மேன்மை, அடுத்து வரக்கூடிய வேலை முன்னேற்றத்துக்கு வேணுங்கிற ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூலை மாதம் இருக்குதுங்க. சூரியன் பாருங்க ஜூலை 17க்கு அப்புறம் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் அவர் கடகத்துக்கு போறார். ஸோ கடகத்துக்கு போறதுமே தப்பு இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறார். 3லிருந்து 4க்கு போறது அவர் ஒன்றும் தவறில்லை. அதுவும் ஒரு வேலை, தொழில், இடம், வீடு, தாயார் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா குருவோட சேர்றாரு இல்லையா, அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல யோகங்கள் கிடைக்கிறது. குழந்தை செல்வம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காலேஜ் அட்மிஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அது கிடைச்சா பரவாயில்லைன்னா அவங்களுக்கு பிடித்த ஒரு காலேஜ், ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி அவங்களுக்கு பிடித்த படிப்பு, அந்த குரூப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சப்ஜெக்ட்ஸே அவங்களுக்கு குரூப்பா மேஜரா கிடைக்கக்கூடிய அமைப்புகளா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் ஜூலை 15க்கு அப்புறம் மாறக்கூடிய அமைப்பு. அவர் சூரியன் மிகவும் நல்ல ஒரு முக்கியமான கிரகமா மேஷராசிக்கு இருக்கிறதுனால அவர் 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு குருவோட சேருவது மிகவும் நல்லது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஒரு மேன்மையான ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு வருகிறது. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தேதி, எந்த நேரம், எந்த ஊர்ல பிறந்தீங்கிறத கொடுத்தீங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட்ல நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா, நீங்க என்ன மாதிரி தசாபுக்திகள் உங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது, என்ன ராசி, நீங்க ராசி மேஷராசியா இருந்தாலும் என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க, அஸ்வினியா அல்லது பரணியா, கிருத்திகையா அப்படிங்கறது பார்த்து, அதே சமயத்துல என்ன லக்னத்துல பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கு, மற்ற கிரகங்களா எப்படி இருக்கு, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கறலாம் வைத்து இப்ப நம்ம பேசின இந்த பயிற்சி பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கு, எது மாற விஷயங்கள் உங்களுக்கு எந்த திசையில நம்ம வாழ்க்கை திரும்புது, அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி, நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுது, எது மாற தொழில் நமக்கு நல்லதா இருக்கும், எந்த நேரத்தில் எது மாற முடிவுகளை நம்ம எடுத்தா நல்ல பலன் கிடைக்கும், எந்த நேரம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், எந்த நேரத்துல நமக்கு அதிகமான ஒரு யோக பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது, நம்மளுடைய லக்கி ஃபீல்டு என்ன, ஹையர் ஸ்டடீஸ் எது நமக்கு உகந்ததாக இருக்கிறது, நமக்கு வெளிநாடா உள்நாடா, பிரைவேட் செக்டாரா கவர்மெண்ட் செக்டாரா, எது மாதிரி விஷயத்துல போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் இது மாதிரி உங்க ஜாதகத்துல டிகிரி அடிப்படையில் இருக்கிறத நுணுக்கமாக அறிந்து நம்மளுடைய 18 வருஷ அனுபவத்தையும் எடுத்து பார்த்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம சொல்லும் பொழுது தீர்க்கமான முடிவை உங்களால கண்டிப்பா எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.